கொலைன்னு நாடகமாடி அநியாயமா என் பெரியம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேடா. இதெல்லாம் உன் அத்தையோட வேலை தானே? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். வாடா வாடா வாடா. டேய் வாடா. ஏய் விட மாட்டேடா. கார்த்திக் கார்த்திக் நில்லுடா. டேய் டேய் கார்த்திக். அண்ணா அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க. உட்காருங்க. ஐயா என்னாச்சுங்க ஐயா? நான் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிட்டீங்களா? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டம்மா. நான் எப்போ அவங்கள பார்க்க போலாம்? இப்பவே கிளம்பணுமா? ஆனா உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு கேட்கணும். கேளுங்க ஐயா. நீங்க கண்டிப்பா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்க தான் கொலை பண்ணுன்னு சொல்ல போறீங்க. ஆமாங்க ஐயா, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. என் பொண்ணுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். ஓகே, இதுக்கப்புறம் உங்க முடிவு தான். வாங்கம்மா, மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகணும். வாங்க. சரிங்க சார். அண்ணா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாதான் என் பெரியம்மாவை காப்பாத்த முடியும்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. சரிங்கம்மா. டேய் நில்றா. அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியலம்மா. ரைட்டா லெஃப்டான்னு தெரியலம்மா. அண்ணா இந்த பக்கம் போய் பார்க்கலாம்னா. சரிம்மா, உட்காருங்க. வாங்க. அண்ணா நீங்க போங்க. சரிம்மா. கதிர், பெரியம்மாவை பாத்தியா? அவங்க ஜாமீன் விஷயம் என்னாச்சு? அது அப்புறமா சொல்றேன். இப்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம எத்தனை நாளா ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கோம். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். என்ன சொன்ன? கார்த்திகா? அவன் தான் இறந்துட்டானே. அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். மாயா, நீ சொல்றதே எனக்கு புரியல. செத்து போனவன நீ எப்படி பாத்துக்க முடியும்? அவன் சாகவே இல்லடா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. மாயா, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. அப்ப அவன் உயிரோட தான் இருக்கானா? அப்புறம் எப்படி அந்த இடத்துல அவன் பாடி எடுத்தாங்க? என் பர்ஸ் எப்படி அங்க போயிருக்கோம்? கதிர், இத்தனை நாளா யார்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மைய நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு.
கார்த்திக் செத்துட்டான்னு பொய் சொல்ற அன்னைக்கு ராத்திரி நான் கார்த்திக்க பார்க்க போனேன். தனாவோட வீடியோவை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ண போறேன்னு சொன்னான். அதை தடுக்க தனா மாதிரியே நான் அங்க போனேன். அந்த சமயத்துல அவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். பெரியம்மா என்னை காப்பாத்துறதுக்காக கார்த்திக் தலையில ஓங்கி அடிச்சாங்க. நாங்க தான் கார்த்திக்க கொன்னுட்டோமோன்னு நினைச்சோம். ஆனா அவன் சாகாம உயிரோடு இருந்து உன்னை மாட்டி விட்டுருக்கான். இதே மாயா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. சொல்லிருந்தா நானே அந்த பொறுக்கிய கொண்டிருப்பேன்ல. இதுக்குதான் கதிர் உன்கிட்ட நான் சொல்லல. நீயும் தனாவும் சந்தோஷமா வாழறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். ஆனா செய்யாத தப்புக்கு இப்ப பெரியம்மா மாட்டிருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க பெரிய பிளான் பண்ணிருக்காங்க மாயா. இப்படியே விட்டா ரொம்ப ரிஸ்க். ஆனா இப்போ இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு. என்னது? பெரியம்மாவை இன்னைக்கு ஜட்ஜி வீட்டுக்கு ஜாமீனுக்காக வக்கீல் கூட்டிட்டு போறதா இருக்காரு. அங்க போய் பெரியம்மா நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க போறதா சொல்றாங்க. என்ன மாயா அது? அத்தை எதுக்கு அப்படி சொல்லணும்? உனக்கும் தனாவுக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா பெரியம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கார்த்திக் உயிரோடு இருக்கிறத கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு. அண்ணி வாங்க வாங்க. அவன் உயிரோட இருக்கான்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா பெரியம்மாவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். ரெண்டு பேரும் நின்னு தனியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க தனியா நின்னு பேசினா ஏதாவது வில்லங்கம் தான் வரும். இது எல்லாமே இந்த புவனேஸ்வரியோட பிளானா தான் இருக்கும். கார்த்திகை மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பி தனா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பார்த்திருக்காங்க. ஆனா பாவம் அத்தை மாட்டிக்கிட்டாங்க. எனக்கும் அதான் தோணுது கதிர். கார்த்திக் சாகல உயிரோட இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டா பெரியம்மாவும் வெளியில வந்துருவாங்க. பெரியப்பாவோட கோவமும் போயிடும். ஆனா இப்போ அந்த கார்த்திகை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோ, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. அந்த கார்த்திக் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டதை நிறுத்தணும். வா போலாம். வா. ஏதோ பயங்கரமா பேசிட்டு வேக வேகமா போறாங்க. என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாயா சும்மாவே இருக்க மாட்டா போலயே. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்து விட போறா. என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி கூட்டிட்டு போங்க. சரிங்க. சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. என்னாச்சு? பாருங்க டாக்டர், மயக்கத்துல இருக்காரு. ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்களா? வெளியே இருக்காங்க டாக்டர். சரி, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே டாக்டர். பாத்துக்கங்க. ஓகே டாக்டர்.
ஜட்ஜை பார்க்கணும். 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உட்காருங்க. சரி, உட்காருங்கம்மா. வந்துட்டீங்களா? உட்காருங்க. மேடம், திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஜட்ஜு கிட்ட கண்டிப்பா குற்றத்தை ஒத்துக்க தான் போறீங்களா? ஆமாங்கய்யா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல, நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை உறுதியாயிடும், ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் என்ன ட்ரை பண்ணாலும் ஜாமீன் கிடைக்காதுமா. நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அப்புறம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் இதை சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டேங்கய்யா. நீங்க எங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைச்சு முடிவு பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வாதாடி பார்க்கறேன். இப்போதைக்கு நீங்க எதுவும் ஒத்துக்காம இருந்தா ஜாமீன் வாங்குறது ரொம்ப ஈஸிமா. ஆமாம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல குரு, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இதுதான் சரியான முடிவு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தவிர எனக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்கம்மா, நான் உங்களோட குடும்பத்தை என்னோட குடும்பமா தான் பார்க்கறேன். ரகுராம் அப்பாவை நான் என்னோட சொந்த அப்பாவா தான் பார்க்கறேன். உங்களை நான் என்னோட அம்மாவா தான் பார்க்கறேன். எனக்காக அப்பா எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இப்போ கூட என் போலீஸ் வேலைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். மா, இந்த தப்பை நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். உன் நம்பிக்கைக்கு தகுதியானவன் நான் இல்ல. இந்த கொலையை பண்ணதே நான் தான். உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க இந்த பழியை ஏத்துக்கிட்டீங்க. ரகுராம் அப்பா உங்களை எதுவுமே சொல்லலையாம்மா? அவர் பேச்ச மீறி நடந்துகிட்டேன். அது அவருக்கு பிடிக்கல. நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா இதை எடுத்துக்கிறேன். நீங்க எந்த தப்புமே செய்யலன்னு நான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே. விடு குரு, இத பத்தி பேசி இனிமே எதுவும் ஆக போறதில்ல. நான் ரகுராம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க. ஐயோ, இல்ல இல்ல வேண்டாம். அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். சரி, ஃபோன் பண்ணி கொடுப்பா. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஹலோ அப்பா, நான் குரு பேசுறேன். சொல்லு குரு. அம்மாவை ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்காக நீ எதுவும் யோசிக்க வேண்டாம் குரு. கடமையை செய். இல்லப்பா, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. ஏ குரு, இந்தாங்கம்மா. ஹலோ, நான் ஜானகி பேசுறேங்க. ஏங்க, நீங்க எதுவும் பேசலனாலும் பரவாயில்ல. உங்க கோவம் எனக்கு புரியுது. அதுல நியாயம் இருக்கு. என்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா பரவாயில்லங்க. ஆனா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியலங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இது வரைக்கும் உங்களை மீறி செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. உங்க பார்வையில நான் செஞ்சது எல்லாமே உங்களுக்கு தப்பாதான் தெரியும்.
என் பக்கம் இருக்கிற நியாயம் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நான் நம்புறேன். அன்னைக்கு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. இத்தனை வருஷமா உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு அத மீறி நடக்கிற சூழ்நிலைய கடவுள் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு நடந்த அவமானம் எல்லாத்துக்கும் நான் காரணமாயிட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என் முகத்துல முழிக்காம இருக்கிறது தான் நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனைனா அதையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேங்க. என்ன மன்னிச்சிட்டேனாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? 2 பேரும் வெளியே போங்க. எங்க அவன்? அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? யாரு? யார கேக்குற? செத்து போன உன் பையனை தான் கேக்குறேன். என்னடா விளையாடிட்டு இருக்க? யோ, நடிக்காதயா. கார்த்திகை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அந்த கார்த்திக் செத்துட்டான்னு டிராமா போட்டு என் பெரியம்மாவையும் எங்க குடும்பத்தையும் பழி வாங்க பாக்குறீங்களா? இத பாருங்க, மரியாதையா சொல்லிருங்க. கார்த்திகை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா வளர்றீங்க? கார்த்திக் செத்து போயிட்டான். அவனை கொன்னது நீ தானடா? உன்னை காப்பாத்ததான் அந்த ஜானகி உள்ள போயிட்டா. ஏய், போதும் உன் டிராமாலாம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்க? ஏய், மரியாதையா பேசு. சீ, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? இவ்வளவு சீப்பா நடந்திருக்க? அந்த கார்த்திக் இன்னும் சாகலன்னு எங்களுக்கு தெரியும். அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கோவில்ல பார்த்தேன். அவனை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண, என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். உயிரோடு இருக்கிறவன செத்துட்டான்னு பொய் சொல்லி ஊரையே ஏமாத்திருக்கீங்க. ஏய், என்னடி புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? பெரியம்மாவை காப்பாத்த நீதான் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்களே எங்க வீட்டு பையனை இழந்து சோகத்துல இருக்கோம். இத பார், மரியாதையா 2 பேரும் வெளியில போயிடுங்க. வா, பேசாம சினிமாவில் நடிக்க போயிடு. சூப்பரா நடிக்கிற நீ. டேய், என்னடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்க பையனை அடிச்சு கொன்னுட்டு தைரியமா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? யோ,
நீ பேசாத. இவங்களை விட மட்டமான ஆள் நீதான். சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஒழுங்கா கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, போடி வெளிய. மாயா இவங்கள்ட்ட தான் என்ன கேட்டுக்கிட்டு நான் போய் பார்க்குறேன். ஏய் கார்த்தி வெளியே வாடா. கார்த்தி கார்த்தி ஏய் கார்த்தி கார்த்தி வெளியே வாடா. கார்த்திக் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களான்னு பாருங்க. ரூம் நம்பர் 52ல அட்மிட் பண்ணிருக்காங்க. போலாம்.